வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற நீதிமன்ற அனுமதி அளித்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீடு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பக்தர்கள் வரவேற்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பது ஆலய நடைமுறைகளுக்கு விரோதமானது என்றும், திமுக அரசு தேவையற்ற மனு தாக்கல் செய்துள்ளது என்றும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஆலயங்களை பாதுகாக்க வேண்டிய துறையை அரசியல் நோக்கில் பயன்படுத்தி பக்தர்களின் நம்பிக்கையை புண்படுத்துவதாகவும், திமுக அரசு இதை உடனே நிறுத்த வேண்டும் எனவும் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் இந்து மத எதிர்ப்பு மனப்பான்மை காரணமாகவே இத்தகைய மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது என்று, இது பக்தர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். முருகப்பெருமான் மலை கந்தர் மலையை காப்பதற்கான போராட்டங்களில் திமுக அரசு வழக்கமாக பக்கவாட்டில் இருந்தது. தற்போது நேரடியாக தீபமேற்ற அனுமதியை தடுக்க முயன்றதாக குற்றம் சாட்டியுள்ளார். மதச்சார்பின்மை பெயரில் இந்து சமயத்தை மட்டும் குறிவைத்து தாக்கும் அரசின் முயற்சி மக்களின் உணர்ச்சியை காயப்படுத்தும். இது இறுதியில் நீதிமன்றத்திலும் தோல்வியடையும் என நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். பக்தர்களின் நம்பிக்கையை புண்படுத்தும் திமுக அரசின் மேல்முறையீடு அப்பன் முருகனின் அருளால் முறியடிக்கப்படும். மக்களை அரசை தள்ளி போடும் நாள் நெருக்கத்தில் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீடு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பக்தர்கள் வரவேற்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பது ஆலய நடைமுறைகளுக்கு விரோதமானது என்றும், திமுக அரசு தேவையற்ற மனு தாக்கல் செய்துள்ளது என்றும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஆலயங்களை பாதுகாக்க வேண்டிய துறையை அரசியல் நோக்கில் பயன்படுத்தி பக்தர்களின் நம்பிக்கையை புண்படுத்துவதாகவும், திமுக அரசு இதை உடனே நிறுத்த வேண்டும் எனவும் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் இந்து மத எதிர்ப்பு மனப்பான்மை காரணமாகவே இத்தகைய மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது என்றும், இது பக்தர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். முருகப்பெருமான் மலை கந்தர் மலையை காப்பதற்கான போராட்டங்களில் திமுக அரசு வழக்கமாக பக்கவாட்டில் இருந்தது. தற்போது நேரடியாக தீபமேற்ற அனுமதியை தடுக்க முயன்றதாக குற்றம் சாட்டியுள்ளார். மதச்சார்பின்மை பெயரில் இந்து சமயத்தை மட்டும் குறிவைத்து தாக்கும் அரசின் முயற்சி மக்களின் உணர்ச்சியை காயப்படுத்தும். இது இறுதியில் நீதிமன்றத்திலும் தோல்வியடையும் என நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். பக்தர்களின் நம்பிக்கையை புண்படுத்தும் திமுக அரசின் மேல்முறையீடு அப்பன் முருகனின் அருளால் முறியடிக்கப்படும். மக்களை அரசை தள்ளி போடும் நாள் நெருக்கத்தில் உள்ளது என்று தெரிவித்துள்ளார்.